நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினா நீர் என்னோடு வருவதினா. எதினால் இது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல வேலையை தேவன் தந்தக்கார நான் சோதரிக்கிறேன். இப்ப நம்ம ஜெபிப்போம். சோதர ஆண்டவரே நம்ம துதிக்கிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்தாங்க ஆண்டவரே. ஐயா எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. நீ பேசுகிற தேவன், எங்களோடு பேசுங்க, மறைத்து வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உபாகமம் 5ஆம் அதிகாரத்துல மோசே இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்றாங்க. உபாகமம் 5ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினா உன் தேவனாய கர்த்தர் நானே. இவங்க எகிப்துக்கு போனாங்க, யாக்கோபு போனாங்க, அங்க போய் பழகி பெருகிட்டாங்க. இப்ப அங்கிருந்து திருப்பி வர முடியல. ஜனங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு அழுது போராடி ஆண்டோட ஜெபித்து திருப்பி மோசே ஆரோன் இவங்களை விடுவிக்கிறாங்க. இவங்களை கூட்டு வர்றாங்க. அப்போ இவர் சொல்றாரு, யா நாங்க உங்களை கூட்டு வரல. அவர் சொல்றாரு, உன்னை அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினா உன் தேவனாகிய கர்த்தர். இன்னைக்கு நம்ம தேவனாகிய கர்த்தரா இருக்கலாம். நம்மளுக்கு தேவன் கர்த்தரா இருக்கிறாங்களா, ஏசு கிறிஸ்துவா இருக்காங்களா? நம்மளுக்கு இந்த வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கு, என்ன என்று உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். 10 கட்டளை அங்க சொல்லப்பட்டிருக்கு. அவர் சொன்னதை இதை அப்படியே 10 கட்டளை அப்படின்ட்டு நம்ம அதை கணிச்சு அதை இன்னைக்கு நம்ம போதிக்கிறாங்க. அதுல 2 கட்டளை 10ல 2 அடங்கியிருக்குன்னு சுவிசேஷத்தை நம்ம பார்க்கலாம். இப்ப ஆண்டவர் சொல்றாங்க 7ஆம் வசனம், உபாகமம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, என்ன என்று உனக்கு வேற தேவன் உண்டாயிருக்க வேண்டாம். இயேசு கிறிஸ்துவ தவிர வேற தேவன் வேண்டாம். இன்னைக்கு யாரெல்லாம் தெய்வமா கும்பிடுறாங்க, நம்மளுக்கு ஏதாவது காரியம் ஆகணும் அப்படின்னா அவங்கள்ட்ட குழஞ்சி பேசுறாங்க, சிரிக்காங்க, கொஞ்சுதாங்க. அது வேண்டாம். அப்படி இருக்கக்கூடாது. அது மிஞ்சி நம்ம அவங்கள்ட்ட பேசுறோம். தெய்வத்திட்ட தான் நம்ம மிஞ்சி பேசணும். தெய்வத்தை தான் ரொம்ப கனமான தேவனை. தேவன் நம்ம எவ்வளவு நம்ம பேசலாம், புகழலாம். ஏன்னா அவர் அதுக்கு பாத்திரமானவர். இன்னைக்கு எல்லாரும் ஏதாவது நம்மளுக்கு தேவை அப்படின்னா ரொம்ப அவங்கள்ட்ட பணிவா போறாங்க. பணிவா போனா ஒண்ணும் இல்லை, லிமிட்டை தாண்டி நம்ம யார்கிட்டையுமே நம்மளை தாழ்த்த முடியாது தேவனை தவிர. நம்மளுக்கு தேவன் நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து தான். அவரை மாதிரி நம்ம யாரையுமே நினைக்க முடியாது. அப்ப 8ஆம் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, மேலே வானத்தில் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொர்பத்தையாகிலும் யாதொரு விக்கிரத்தையாயும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். மேல பூமி கீழே சமுத்திரம் கீழே ஏதாவது வச்சு நீ ஒண்ணுமே நீ கம்பேர் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கு அடுத்த வசனம், நீ அவைகளை நமஸ்கரிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க ஆண்டவர். நமஸ்கரிக்கவும் சேவிக்க வேண்டாம். உன் தேவனாய் கர்த்தராகிய நான் எரிச்சலோட தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து யார் ஆண்டவரை பகைக்காங்களோ அவர் கட்டளை கை கொள்ளணும். நம்ம அவரை பகைக்கிறோம். அவரை தெய்வமா நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம அவரை நினைக்கல அப்படின்னா நம்ம அவரை பகைக்கிறோம். அவர் சொல்றாரு, உன் தேவனா இருக்கிற நான் எரிச்சலோட தேவனா இருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறார்களே. எவ்வளவு பயங்கரமா இருக்கிறாங்க. ஒரு மனிதன் தேவையில்லாத காரியத்தை செஞ்சுட்டாங்க, ரொம்ப பெரிய பாவம் செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்க பிள்ளைகளுக்கும் பாதிக்கும். எங்க ஆண்டு சொன்னாங்க, அவரை பகைக்க கூடாது. அப்ப அவரை கட்டளை நம்ம கை கொள்ளணும். கை கொள்ளல அப்படின்னா நம்ம அவரை பகைக்கிறோம். எங்க மோசே கட்டளை கொடுக்குறாங்க. அதே உபாகமம் 5ஆம் அதிகாரத்துல நம்ம 10ஆம் வசனத்தை பார்த்தோம் அப்படின்னா, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவனுக்கு 1000 தலைமுறை மட்டும் இறக்க செய்வனா இருக்கிறேன். தண்டனை 3 தலைமுறை, ஆனா இறக்கம் 10,000 தலைமுறை. நம்ம ஒரு மனிதன் ஆண்டவருக்கு பிரியமா நடந்தார் அப்படின்னா, இந்த கட்டளை கை கொண்டாங்க அப்படின்னா அவங்க பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதம். அவர்கிட்ட நம்ம அன்பு கூறணுமா? அன்பு கூறுறதுனா என்ன? அவர் சொன்னபடி நம்ம வாழ்க்கையில நடப்பிக்கணும். அவர் சொல்றாரு கட்டளை கை கொண்டு அதை செய்யணும். அது நம்ம அவர் மேல அன்பு கூறுகிறது அப்படின்னு அர்த்தம்.
உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிப்பாயாக. 12ஆம் வசனம் உபாகம் 5. இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு தான் போகணும். சண்டே சர்ச்சுக்கு போகணும். அது ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாள் வந்து இப்போ இயேசு கிறிஸ்து இறந்த பிறகு நம்மளுக்கு வந்து சண்டே. இந்த சண்டேல வந்து இதை ஆசரிக்கணுமா? ஓய்வு நாளை நம்ம என்ன செய்யணுமா? பரிசுத்தமாய் ஆசரிக்கணும். நிறைய லீவில் பிரயாணத்தில் நிறைய ஆக்சிடென்ட் நம்ம பார்க்கலாம், நிறைய விபத்தை பார்க்கலாம், நிறைய அழிவை பார்க்கலாம். எந்த நாள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லீவு நாளில் தான் நடக்கும். அதுக்கு லீவில் வெளியில் போகணும்னு நான் சொல்ல வரல. லீவு நாளில் ஆண்டவரை கனம் பண்ணணும். எங்கள் ஓய்வு நாளில் ஆண்டவரை கனம் பண்ண ஆண்டவர் சொல்கிறாங்க. என் ஓய்வு நாளில் பரிசுத்தமாக ஆசரிக்கணுமா? அன்னைக்கு ஓய்வு நாளில் நம்ம சர்ச்சுக்கு போகணும். ஒருவேளை வெளியில் போகணும் அப்படின்னா வீட்டில் உட்காந்து கொஞ்ச நேரம் நம்ம ஜெபிச்சு நம்ம வெளியில் போகலாம். ஜெபிக்காமல் போனோம் அப்படின்னா அது ஆசீர்வாதம் கிடையாதுன்னு பைபிள் சொல்லுது. பிரியமானவர்களே, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை எல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளும் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமார்த்தியானாலும் உன் வேலைக்காரனாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் எருதானாலும் உன் கழுதையானாலும் உனக்கு இருக்கிற மற்ற எந்த மிருகமானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். நீ இளைப்பாறுவது போல உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரும் இளைப்பாற வேண்டும். நம்மளுக்கு கடை இருந்துச்சு, ஃபேக்ட்ரி இருந்து அப்படின்னா ஒரு நாள் லீவ் கொடுக்கணும் அப்படின்னு தெளிவாக ஆண்டு சொல்லிட்டாங்க. நம்ம ரெஸ்ட் எடுக்கும்போது அவங்களும் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு கீழே பார்த்தோம் அப்படின்னா, நீ எகிப்து தேசத்தில் அடிமை இல்லை, எகிப்துன்னே ஆண்டு சொல்றாங்க. என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அவனிடத்தில் வல்லமையுள்ள கருத்தினாலும் ஓங்கிய பயத்தினாலும் புறப்பட பண்ணினார் என்றும் நினைப்பாயாக. எகிப்திலிருந்து இஸ்ரேல்களை கொண்டு வந்தாங்க. அதையே காரணம் காட்டி ஆண்டவர் விடுவிக்கிறானா இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலேயே தான் இருப்பாங்கன்னு ஆண்டவர் சொல்றாங்க. நான் உங்களை விடுவித்தேன். நிறைய பேர் அவங்கவுங்க பாவத்திலே இருக்கிறாங்க. அதை ஆண்டவர் விடுவிப்பாருன்னு வசனம் சொல்லுது. உங்களை விடுவிப்பாங்க, ஆனா நீங்க அவங்கள தெய்வமா வணங்கணும். வேற யாரையுமே நம்ம தெய்வ ஸ்தானத்துல வைக்க முடியாது. பிள்ளையா இருக்கட்டும், பொருளா இருக்கட்டும், ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும், நம்ம சரீரமா இருக்கட்டும், எல்லாம் தெய்வத்துக்கு அடுத்தாலதான். இல்லை எனக்கு முடியல, நான் சர்ச்சில் காலை நீட்டி தான் உட்காந்துருப்பேன்னா அது ஆசீர்வாதம் கிடையாது. எனக்கு முடியல, நான் இப்படிதான் செய்வேன் அப்படின்னா அது ஆசீர்வாதம் கிடையாது. ஆலயத்தில் போகும்போது பயபக்தியா போகணும்னு பைபிள் சொல்லுது. ஆண்டவரை நம்ம கும்பிடணும், கனம் பண்ணணும், அது நம்மளுக்கு ஆசீர்வாதம். இன்னைக்கு ஏன் பலதரப்பட்ட நோய், ஏன் கடன் பிரச்சனை? ஆண்டவரை கனம் பண்ணாதனாலும் பைபிள் சொல்லுது. பிரியமானவர்களே, ஆண்டவரை நம்ம கனம் பண்ணி அவரை தெய்வமா நம்ம ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் நம்மளுக்கு ஆலோசனை கொடுப்பாருன்னு பைபிள் சொல்லுது. சங்கீதத்தில் சொல்லுது, ஏசாயால சொல்லுது, ஆலோசனை ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர் ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்மளுக்கு நம்ம அவரை தெய்வமா நம்ம வணங்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு அவர் ஆலோசனை கொடுப்பார். நம்மளுக்கு கடன் பிரச்சனை இருக்காது, நோய் இருக்காது, பேய் இருக்காது, வறுமை இருக்காது, கஷ்டம் இருக்காது. பைபிள் சொல்லுது, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கும் நீ நன்றாயிருப்பதற்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கட்டளையிட்டபடியே உன் தகப்பனையும் தாயும் கனமனமாயக அப்படின்னு சொல்லி கொலை செய்யணும், விபச்சாரம் செய்யணும், களவு செய்யணும், பிறனுக்கு வரதான் பொய் சாட்சி சொல்லணும். பொய் சாட்சி சொல்லாத, விபச்சாரம் செய்யாத, களவு செய்யாதுன்னு ஆண்டு சொல்லிட்டு போறாங்க. இப்படி நம்ம செய்யாம இருக்கும் பொழுது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. நம்ம நரகத்துக்கு போக மாட்டோம். மனிதனுக்கு நரகம் வைக்கப்பட்டிருக்கு. விழுந்து போன தேவதற்கு நரகம் வைக்கப்பட்டிருக்குது. இறந்த பிறகு நம்மளுக்கு நிம்மதின்னு சொல்லுதாங்க. ஆனா இறந்த பிறகு தேவனை அறிந்து அந்த வழியில நடந்தாதான் நிம்மதி. இயேசு கிறிஸ்து வழியில நடக்கலாம் அப்படின்னா நிம்மதி கிடையாதுன்னு பைபிள் சொல்லுது. பிரியமானவர்களே, இந்த பைபிள் உண்மை. இந்த கட்டளை கை கொள்ளுங்க, ஆண்டவர் சொன்ன காரியத்தை கை கொள்ளுங்க. இந்த வார்த்தைகளை கர்த்தர் மலையில் அக்னியினாலும் மேகத்தினாலும் காரிலும் இருந்து உங்கள் சபையார் எல்லாரோடும் மகா சத்தத்துடனே சொன்னார் அப்படின்னு மோசே சொல்லுதாங்க. அப்படி சொல்லிட்டு அதே உபாகமம் 5ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனத்தை நான் பார்த்தோம் அப்படின்னா, அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் என்னாலும் எனக்கு பயந்து. ஆண்டவருக்கு பயப்பட பயமே இல்லை. இயேசு கிறிஸ்து பயப்படவே மாட்டிருக்காங்க. தேவனுக்கு பணம் வந்துட்டு உடம்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னா தைரியமா எல்லா இடத்துக்கும் போறாங்க, தைரியமா பேசுறாங்க, பயப்பட மாட்டேங்காங்க. முதியோருக்கு பயப்படணும், ஆண்டவருக்கு பயப்படணும், வசனத்துக்கு பயப்படணும். சங்கீதம் இன்னும் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கணும் அவன் பாக்கியவான். இந்த பயந்து இந்த கட்டளை செய்கிறவன் பாக்கியவான். 5ஆம் அதிகாரம் அந்த கட்டளை எல்லாம் நம்ம கை கொள்ளணும். அவர் தான் நம்ம தேவனும், இயேசு கிறிஸ்து தான் தேவன். மற்ற யாரையும் தேவன் இடத்துல வைக்க கூடாது. வேலையோ பணமோ பொருளோ நகையோ நம்மளுக்கு பிடித்தமானவர்களோ அவங்கள தேவன் ஸ்தானத்துல வைக்க கூடாது. தேவன் தான் எல்லாத்தோட பெரியவர். நம்மளுக்கு 29 எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம்
அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். இஸ்ரவேலர்களை பார்த்து சொல்றாங்க, இந்த கட்டளை நம்ம கை கொள்ளணும் அப்படின்னா நம்மளுக்கு இருதயம் வேணுமா? இன்னைக்கு வெளியில ஒண்ணு பார்ப்பாங்க, வெளியில ஒண்ணு பேசுவாங்க, இருதயம் ஆனா உள்ளத வெளியில வராது. நம்மள்ட்ட அன்பா பேசுவாங்க, ஆனா உள்ள நினைப்பாங்க நம்மளுக்கு விரோதமா பேசுவாங்க. அதான் அங்க சொல்றார் ஆண்டவர். உபாகம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல, கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தால் நலமாயிருக்கும். கேட்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த வசனத்தை கைக்கொள்ளணும் அப்படின்னு இருதயம் இருந்தால் நலமாயிருக்கும். பிரியமானவர்களே, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இந்த கட்டளை கைக்கொள்ளும் பொழுது நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. ஆண்டவர் தான் தேவன். பிறனுக்குள்ள பொருள் நம்மளுக்கு வேண்டாயா, கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய அந்த காரியத்தை உபாகம் 5ஆம் அதிகாரத்தை ஆண்டவர் எழுதியிருக்கிறாங்க. திருப்பி நம்ம அதே உபாகம் 5:32-33 பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் தேவனா கர்த்தர் உங்களுக்கு கற்பித்தபடியே செய்ய சாவதானமாயிருங்கள், வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பீர்களாக. அங்கங்க சாயம். அந்த கட்டளையை கரெக்டா கை கொள்ளும் பொழுது பூமியில உயர்ந்த இடத்துல உங்களை உயர்த்துவார்னு பைபிள் சொல்லுது. உங்களுக்கு சாகுதண்டி பலவீனம் வராதுன்னு சொல்லுது, ஆணித்தனமா சொல்லுது. ஒவ்வொரு நாளும் இந்த கட்டளை கை கொள்ளும் பொழுது தேவன் நம்மளுக்கு பலவீனத்தை வரவிட மாட்டாங்க. நம்மளுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க, நம்மளை உயர்த்துவாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. இன்னும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதே கடைசி வசனம் உபாகம் 5 கடைசியில, நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்துல பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி நம்ம பழைக்கணும். சீக்கிரம் அற்பாயசுல இறந்துருந்தாங்க. இப்போ என் கூட படிச்ச பையன்லாம் 13 வயசுல இறந்துட்டான். ஆனா எனக்கு அன்று ஜீவன் கொடுத்துருக்காங்க. உங்க மத்தியில இந்த வார்த்தை சொல்லுபடி 2 பேரும் சைன் தாராவில கிராஸ் பண்ண அவனை அப்படியே டெக்ஸி அடிச்சுட்டாங்க. நான் வேற வழியில போயிட்டேன், இறந்துட்டேன். நிறைய பேர் இறந்துட்டாங்க பிரியமானவர்களே. பிறக்கும் போதே இறந்துடுறாங்க, இல்லைன்னா கொலை செய்யப்படுறாங்க. ஆனா இங்க பைபிள் சொல்லுங்க, நீங்கள் சுதந்திரிக்கும் தேசத்திலே பிழைத்து, இப்ப நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அங்க நீங்க பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். உபாகம் 5ஆம் அதிகாரம். இந்த வசனத்தை கை கொள்ளுங்க, அந்த கட்டளை கை கொள்ளுங்க. உபாகம் 5ஆம் அதிகாரத்துல கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த கட்டளை கை கொள்ளும் பொழுது நீங்க சுகித்திருப்பீங்களா, பிழைத்திருப்பீங்களா, நீடித்திருப்பீங்களா. நீடித்திருக்கும்படி தேசத்துல பிழைத்து சுகித்து நீடித்திருக்கும்படி உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு விதித்த வழிகள் எல்லாவற்றிலும் நடக்க கடவீர்கள். பெரியவர்களே, கண்டிப்பா இந்த வசனத்தை நீங்க கை கொள்ளுங்க. இந்த 12ஆம் மாதம் உங்க தேவையில் எல்லாம் தேவன் சந்திப்பார். இது ஒரு பிறப்பின் மாதம். பெரிய சந்தோஷம் வந்துச்சா, அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு தருவார். கட்டளை கை கொள்ளுங்க, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப நம்ம ஜெபிப்போம். சோதனை ஆண்டவரை நம்ம துதிக்கிறோம். இந்த உபாகம் 5ஆம் அதிகாரத்தில் கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கு. இதை கேட்கிற பிள்ளைகள் கை கொள்ள கிருபை செய்யுங்க. சுகித்திருக்கும்படி, பிழைத்திருக்கும்படி, நீடித்திருக்கும்படி, எங்களுக்கு பலவீனம் வராது, கடன் வராது, நோய் வராது ஐயா. ஒவ்வொரு நாளும் இந்த உபாகம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கட்டளை கை கொள்ளும் பொழுது கேட்கிற பிள்ளைகள் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம், சுகித்திருப்போம், பிழைத்திருப்போம். ஆண்டவரே, பலவீனம் வராது, நோய் வராது என்று பைபிள் ஆணித்தனமா சொல்லுது. அவங்கள ஆசீர்வதிங்க. இப்ப நோய் இருந்தாலும் மாற்றுங்க, வறுமை இருந்தா மாற்றுங்க, பாரம் இருந்தா மாற்றுங்க. கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அப்படியே செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.